ராசி சக்கரத்தில் 10வதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி தான் மகர ராசி. இந்த மகர ராசி அப்படின்னாவே உழைப்புக்காக பிறப்பெடுத்த ஒரு ராசி அப்படின்னே சொல்லலாம். தன்னுடைய கடமையை கரெக்டாக செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதிகப்படியான உழைப்பை ஒவ்வொரு இடத்துலையும் போடக்கூடியவங்க. அதனால் சின்ன சின்ன இடர்பாடுகள், நோய்வாய்ப்படுறது, தேவையில்லாமல் பிரச்சனைகளை சந்திக்கிறது, இது எல்லாமே இந்த மகர ராசி என்பவர்களுக்கு சொந்தம் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு கடினமாக ஒவ்வொரு விஷயத்தையும் இறங்குவாங்க, கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா காலபுருஷர்களுக்கு 10வது வீடு மகர ராசி. சனி பகவான் ஆட்சியாக இருக்கக்கூடிய ஒரு ராசி. இந்த சர வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. சனி பகவான் ஒரு பெண் வீடாக மகர ராசியும் ஒரு ஆண் வீடாக கும்பராசியும் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு ராசி. அதனால் இந்த ராசிக்காரங்க பெரும்பாலும் கடினமாக உழைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. நிறைய விஷயத்தை சிந்திச்சுக்கிட்டே இருக்கக்கூடியவங்களாக அந்த மகர ராசி என்பவர்கள் இருப்பாங்க. சனி பகவான் முழுமையான குணத்தில் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு வீடு அப்படின்னு இந்த மகர ராசி என்பவர்கள் தான் தன்னுடைய கடமையை கரெக்டாக செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. ரொம்ப சாமர்த்தியசாலிங்க, ரொம்ப நிதானமானவங்க. இந்த மகர ராசியில் உத்திராடம் 2, 3, 4 பாதம், திருவோணம் 1, 2, 3, 4 பாதமும், அவிட்டம் 1, 2 பாதங்களும் இந்த மகர ராசியில் அடங்கும். சரி, இவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, கார்த்திகை மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது, என்ன செஞ்சால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இது ஒரு பயனுள்ள வீடியோவாக தான் உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் மகர ராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. நீங்கள் மகர ராசி என்பர் அப்படின்னா உங்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு சிவபெருமான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. கண்டிப்பாக அந்த சிவபெருமானோட அருளால் நீங்கள் ரொம்ப நாளாக வேண்டுதலாக ஏதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னா அது கூடிய விரைவில் நடைபெறும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கால பைரவரை வழிபடுங்க. எதிரிகளுடைய தொல்லை, எதிரிகளுடைய சூழ்ச்சியிலிருந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா இந்த மகர ராசி என்பவர்கள் கால பைரவரை வழிபடுறது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, குறிப்பாக இந்த கார்த்திகை மாதத்துலேருந்து என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கு, அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வெளிவட்டாரத்தில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை உள்ள ஒரு நபராக இந்த மகர ராசி என்பவர்கள் இந்த கார்த்திகை மாதத்தில் வர போகிறீங்க. அரசாங்க வகையில் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே நல்ல ஒரு அனுகூலமான பலனை பெற்றுத்தரும். குறிப்பாக தந்தை வழி உறவுகளால் இருந்த பிரச்சனை எல்லாம் சரியாகி அவங்க மூலிமா ஏதாவது சில உதவிகளும் இந்த காலகட்டத்தில் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு கிடைக்கும். பணம் வரது ஓரளவுக்கு கனிமிசமாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சி, உற்சாகம் இதெல்லாம் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனை, தேவையில்லாத இடர்பாடுகள் இதெல்லாம் சரியாக்கி நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம். ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறையும். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அதோடு கூட வியாபாரம் செஞ்சிட்ருக்கிறவங்க, தொழில் செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அற்புதமான பொருளாதார வளர்ச்சியை இந்த கார்த்திகை மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். முன்னேற்றமான சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு தென்படும். எதிர்பார்த்த சலுகைகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு ஒரு சில மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதன் மூலிமா வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். வியாபாரம் செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு இரட்டிப்பு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அரசாங்கத்திடம் நீங்கள் எதிர்பார்த்த அந்த லைசன்ஸ் எல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ரொம்ப நாளாக போராடிட்டு இருக்கேன், நான் கடை வச்சுட்டு இருக்கேன், எனக்கு ஒரு லைசன்ஸ் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு அலைஞ்சிட்டு இருந்தவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் அந்த லைசன்ஸ் கிடைக்கும். படிப்பில் கொஞ்சம் ஆர்வம் இருக்கும். இந்த மகர ராசி மாணவர்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய மாணவராக நீங்கள் வர போகிறீங்க. தேர்வில் நல்ல ஒரு மதிப்பெண் பெறுவீங்க. ஆசிரியரே உங்களை கூப்பிட்டு பாராட்டுவாங்க. அந்தளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். புத்தி ரொம்ப தெளிவாகவும் தைரியமாகவும் இருக்கும். அதனால் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த மகர ராசி மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் வர போகிறீங்க. மகர ராசி பெண்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பான மாதமாக இருக்குது. குடும்ப உறவுகளால் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய பெண்ணாக நீங்கள் வர போகிறீங்க. யாரெல்லாம் உங்களை எடுத்தறிந்து பேசினாங்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நீங்கள் கம்முன்னு இருங்க அப்படின்னு சொன்னாங்களோ அவங்களே இன்றைக்கி கூப்பிட்டு உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு
திறன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும். கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். எந்த இடத்துல நீங்கள் அவமானப்பட்டு நின்னீங்களோ அந்த இடத்துலையே கூப்பிட்டு பாராட்டுற அளவுக்கு நல்ல ஒரு யோகமுள்ள மாதமாக இந்த கார்த்திகை மாதம் இந்த மகர ராசி பெண்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன சலுகைகள் கிடைக்கும். பதவியில் சின்ன சின்ன மாற்றம் அல்லது வேலையில் ஏதாவது சின்ன ஒரு சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. கடந்த சில நாட்கள்லாம் பார்த்திங்கன்னா வேலை அதிகமாக செஞ்சுருப்பீங்க, ஆனால் போதுமான ஆதாயம் இல்லாமல் இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக நம்மளுடைய மகர ராசி பெண்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கை இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மகர ராசி என்பர்கள் அஷ்டமி தினத்தில் பைரவரை வழிபடுங்க. அர்ச்சனை செய்து வழிபடுறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். முடிந்தால் இதை செஞ்சு பாருங்கள். செவ்வாய்க்கிழமை தவறாமல் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்து வழிபடுங்க. வெற்றிலை தீபம் போட்டு வழிபடுங்க. ஏன்னா எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாகவும் நல்ல ஒரு சாதகமான பலனையும் பெற்றுத்தரணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை தவறாமல் முருகப்பெருமானுக்கு ஒரு 6 வெற்றிலையோ அல்லது 12 எடுத்து தீபம் போட்டு வழிபடுங்க. நல்ல பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோடு இந்த மகர ராசி பெண்கள் இதை செஞ்சு பாருங்கள். மகர ராசி அன்பர்கள் எல்லாருமே செய்கிறது நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். மகர ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற இந்த கார்த்திகை மாதம் என்னென்ன மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். மகர ராசியில் உத்திரட்டாதி 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் ஒரு அதிர்ஷ்டமான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஆத்மகாரகன் சூரியன் லாபஸ்தானத்தில் 11ஆம் இடத்துல இருப்பதனால நீண்ட நாள் கனவு எல்லாமே நனவாகும். உங்களுடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம். வரவேண்டிய பணம்லாம் டக்கு டக்குன்னு வரும். புதிய சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். புதிய முதலீடு எல்லாமே நல்ல லாபத்தை கொடுக்கும். சிறு வியாபாரிகளுக்கு கூட நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அரசியலில் இருக்கிறவங்களுக்கு, பொது வாழ்வில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நீங்கள் எதிர்பார்த்த அந்த முக்கிய பொறுப்பெல்லாம் கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த அந்த பிரச்சனை எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையாக எதிர்பார்க்கலாம். வீட்டுக்கு தேவையான அதிநவீன பொருளெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கும். நீண்ட நாள் முயற்சி எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா நிறைவேற ஆரம்பிக்கும். அது நல்ல ஒரு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். ரொம்ப நாளாக நம்ம இதை வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம், வாங்க முடியாமல் தள்ளி போயிட்டே இருந்தது, அதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா நீண்ட நாளாக உங்களுடைய வேண்டுதல் வச்சுருப்பீங்க, நம்ம இதை நிறைவேற்றணும் அப்படின்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அந்த நீண்ட நாள் வேண்டுதலில் இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றுவீங்க. அது உங்களுக்கு மன அமைதியும் மன மகிழ்ச்சியையும் கொடுக்கும். மேலதிகாரியோட ஆதரவு இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நல்ல ஒரு யோகமான மாதமாக உங்களுக்கு அமைந்திருக்கு. ஏன்னா உங்களுக்கு பாக்கியாதிபதியான புதன் டிசம்பர் 6 வரை ஜீவஸ்தானத்தில் இருப்பதனால புதிய தொழில் தொடங்குனீங்க அப்படின்னா அந்த புதிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். விஐபிகளோட ஆதரவு கிடைக்கும். தொழிலில் வியாபாரத்தில் இந்த தடைப்பட்டு நினைச்சல அந்த தடையெல்லாம் விலக ஆரம்பிக்கும். தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம். எதிர்பார்த்த இடத்துலேருந்து பண வரவும் கிடைக்கும். ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். ஒரு சிலருக்கு இடம், வீடு, வண்டி வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியெல்லாம் ஈடுபடுவீங்க. அதெல்லாம் நிறைவேறும். பழைய பாக்கியெல்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் அந்த காலகட்டத்தில் வசூலாகும். பல வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் சொந்த வீடு கட்டி குடிபெயரக்கூடிய அமைப்பு இருக்குது. இதுவரை எதெல்லாம் நெருக்கடியாகவும் பிரச்சனையாகவும் இருந்ததோ அந்த பிரச்சனையெல்லாம் தெரியாமல் விலைக்கு போகும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு யோகமான மாதமாக இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அஷ்டமத்தில் கேது இருக்கிறதுனால உடல் ஆரோக்கிய ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி வருகின்ற மாதம் ரொம்ப சிறப்பான மாதமாக இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் ஒரு நன்மை நிறைந்த மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு சுகாதிபதி லாபாதிபதியுமான பூமிக்காரகன் செவ்வாய் லாபஸ்தானத்தில் டிசம்பர் 6 வரை ஆட்சியாக இருந்து செஞ்சிருக்கிறார். நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். வீடு, மனை, வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு, பில்டர்ஸுக்கு, மருத்துவ தொழில் செய்கிறவங்களுக்கு, ஹோட்டல், பெட்ரோலிய தொழில் செய்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு யோகமான மாதம் இது அப்படின்னே சொல்லலாம். வருமானம் அப்படியே இரட்டிப்பாக கிடைக்கும். காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கு, தீயணைப்பு துறையில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதிர்பார்த்த அளவுக்கு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம், ஆனால் வேலைப்பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மற்றபடி நல்ல ஒரு யோகமான மாதமாக இது உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். புதிய இடம், வண்டி வாங்கக்கூடிய அமைப்பு, புதிய வீடு கட்டுறதுக்கான அமைப்பு, இந்த கிரக அமைப்புகள்லாம் ரொம்ப சாதகமாக இருக்குது.
வராதுன்னு நினச்ச பணம் கூட இந்த காலகட்டத்தில் வரும். பொருளாதார நிலை படிப்படியாக உயர ஆரம்பிக்கும். தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியே வருகின்ற நாட்களில் இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரங்க எதிர்பார்க்கலாம். ஒரு சிலருக்கு எதிர்பாராமல் திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, சம்பள உயர்வு, பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கும். ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கலாம். குடும்பத்துக்குள்ளே உறவுகளால் சின்ன சின்ன பிரச்சனை இருந்தது இல்லையா, அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நாட்களை வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. பணப்புழக்கம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. சூரியன் மாதம் முழுவதுமே லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால அரசு வேலையில் அல்லது அரசு சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல யோக பலன் கிடைக்கும். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க கால பைரவரை வழிபடுங்க. உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.